வெல்கம் டு ஹேமாஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து ஒரு vlog தான் பார்க்க போகிறோம், குக்கிங் vlog தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிருந்தா ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கிறேன், அதனால கொஞ்சம் ஸ்பெஷலான சமையல் பண்ணிட்டு இருக்கிறேன். ஹேமாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரும். மீன் எடுத்து மீன் குழம்பு வச்சுட்டு ஃபிஷ் ரோஸ்ட்டு செய்ய போகிறேன். அப்புறம் வந்து அவளுக்கு ஊருக்கு கொடுத்து விடுறதுக்கு மாங்காய் பச்சடியெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். மீன் குழம்பு ரெசிபி நம்ம சேனல் ஏற்கனவே போட்டிருக்கிறேன், லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இதில் வந்து வெங்காயம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம் பருப்பு வெந்தயம் போட்டுட்டு சின்ன வெங்காயம் போட்டு வதக்கியிருக்கிறேன். இப்போ இதில் பூண்டு இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா மசாலா வந்து ஏற்கனவே அரைச்சி வச்சுட்டேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், மிளகாத்தூள், மல்லித்தூள், தேங்காய் எல்லாம் போட்டு வதக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மெத்தடை செய்கிற மீன் குழம்பு தான் பிருந்தாக்கு பிடிக்கும், அதனால் வந்து வதக்கி அரைச்சி செஞ்சிட்ருக்கிறேன். ஹாயாவா கொஞ்ச நேரம் வச்சுக்கிறீங்களா? எதுக்கும் இல்லை, கொஞ்சம் வேலை இருக்கு. ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கிறேன், எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். கொஞ்ச நேரம் இருந்தா என்னம்மா, அம்மா இரு நான் இந்த மசாலா மட்டும் ஊற்றிக்கிறேன், வெயிட் பண்ணு. இப்போ வந்து இந்த மசாலா அரைச்சி வச்ச மசாலா இதை சேர்த்துக்கிறேன். ரெண்டாவது மீன் குழம்பு, மாப்பிள்ளைக்கு வந்து ஃபிஷ் ஃப்ரை, தக்காளி தொக்கு. அவங்களுக்கு வந்து அந்த தக்காளி தொக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அதை செஞ்சேன் காலையில் இருந்து. இப்போ இதை செஞ்சிட்ருக்குற மீன் குழம்பு. அம்மா எனக்கு என்னதுவா? உனக்கு என்னது வேணும்? உனக்கு என்ன வேணும் சொல்லு, உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? அடுத்தது தானே, இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு உனக்கு ஸ்பெஷலாக ஏதாவது செஞ்சிடலாம். உனக்கு இதெல்லாம் செய்ய போகிறேன். நான் பச்சை பயிறு அரைச்சி கொடுக்க சொன்னேன் குளிப்பாடுறதுக்கு, காலி ஆயிடுச்சு. இப்போ அதையும் ரெடி பண்ணணும். இதை முடிச்சுட்டு அப்புறம் உர மருந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன், அது செய்யணும். இந்த உர மருந்து வீடியோ கூட கேட்டீங்க, எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த வீடியோவை நான் போடுறேன். அவளுக்கு ஊருக்கு கொண்டு போகிறதுக்கு உர மருந்து வந்து வேணும் அப்படின்னு சொன்னாலும் அதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இது போதாதான் உனக்கு? போனதாங்கமே அப்படியப்பா, அப்படியப்போ அப்படியப்போ அப்படியப்போ. அந்த அப்படியப்பான்னு சொன்னா என்ன சிரிப்பாதுன்னு தெரியல, எதுக்கா இந்த இவ்வளவு சிரிப்புன்னு தெரியல. அப்படியப்போ அப்படியப்போ இது பண்றோம். அப்படியப்பா வாங்க, அப்படியப்போ. ஓ, இங்க வந்து இங்க மரவள்ளிக்கிழங்கு வெந்துட்டு இருக்குது. நேற்றே வேக வச்சு எடுத்து வச்சுட்டோம். இப்போ வந்து திரும்ப ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்னா எடுத்து வேக வச்சுருக்கிறேன். ப்ரெக்னென்ட் வச்சு டெலிவரி ஆன பொண்ணுங்க வந்து டெய்லி ஒரு கிழங்கு ஒரு பீஸு, அதாவது இந்த அளவுக்கு வேக வச்சு சாப்பிடணும், சும்மா அப்படி பச்சையாக கிடையாது. இந்த மாதிரி ஒரு பீஸ் டெய்லியுமே எடுத்துக்கோங்க, பால் நல்லா திக்காக வரும். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், இப்போ எடுத்து வேக வச்சுட்ருக்குறேன், திரும்ப ரீஹீட் பண்ணுறேன். நம்ம மீன் குழம்பு சாப்பிட்லாமா? அது குட்டி நம்ம மீன் குழம்பு சாப்பிட்லாமா? அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் போட்டு பார்க்கலாம். தோசை சுடுறது இந்த மாதிரிலாம் செய்யும் போது, தோசை சுட்டனா எடுத்து தூக்கி வச்சுன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்க்குறான். அப்படியே சுருன்னு சத்தம் கேட்குதுல, பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஆமாம், நீங்களாம் பார்த்தாச்சு. இப்போ ஆதுக்குட்டி பார்க்குறான். ஆமாம், தாய்மாமோய் என்ன தாய்மாமோய் என்ன? ஒண்டி வாயை பார்ப்போம். தாய்மாமோய் தாய்மா பார்த்துட்டு ஒரே ஒரு சிரிப்பு வரும் பாருங்க. என்ன சிரிப்பு? சரி, கொதிக்கட்டும். இப்போ வந்து மாங்காய் பச்சடி ரெடி பண்ணணும். மீன் வந்து ஊளி மீன் தான் வாங்கி வச்சுருக்கேன். மீன் பார்த்தீங்கன்னா ஊளி மீன், துண்டு மீனாக தான் போட்டுருக்குது. என்ன ஆச்சு அம்மாவுக்கு பிள்ளைக்கும்? மீன் நேற்றே வாங்கி எல்லாம் மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். இது காரப்பொடி. அஜுமா பாவா பொடி மீன் கொண்டு போறியா? காரப்பொடி மீன் ரோஸ்ட் பண்ணி அங்கே போய் பண்ணிக்க போறியா? சரி, ரைட்டு. இது சந்தரா, இதை அப்படியே ஒரு எடுத்து கொடுத்துட்டோன்னா வீட்டுக்கு போய் ரோஸ்ட் பண்ணிப்போம். இருந்தால் ஃப்ரீசரில் வச்சுட்டு போகும்போது அப்படியே எடுத்து கொடுத்துடணும். மீன் பேக் பண்ணியாச்சு, எடுத்து ஃப்ரீசரில் வச்சுட்டேன்னா கிளம்பும் போது அப்படியே கொடுத்து விட்ருவேன். நைட்டு போய் ஃப்ரை பண்ணி கொடுத்துருவேன் மாப்பிள்ளைக்கு. மீன் வாசம் வருதா? அதுக்கு பாருங்க தேவாவை
என்னத்தடா சாப்பிட்றீங்க, ஒரு அளவே இல்லையா? 5 பேர் சாப்பிட்டான் அவன். மீன் போட்டாச்சு, அப்படி கிண்டி விட்டுக்கிறேன். இதுக்கு தாளிச்சு ஊற்றிக்கலாம். அதை கடைசியில் கருவேப்பிலை மட்டும் தாளிச்சு ஊற்றினா, நல்லெண்ணெயில் கருவேப்பிலை கடைசியில் தாளிச்சு ஊற்றினா நல்லாயிருக்கும். அது மட்டும் தாளிச்சு ஊற்றிக்கிறீங்க தான் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பால் ஊற்றுற பிள்ளைங்க வந்து இந்த காரப்பொடி மீன் வந்து நிறைய எடுத்துக்கோங்க. இது நல்ல பால் சுரந்து வரும். காரப்பொடி, மத்தி, அப்புறம் வந்து பால் சுறா, இதெல்லாம் வந்து நிறைய எடுத்துக்கலாம். என்னாச்சுமா மீன் குழம்பு எப்படி இருக்குது? சூப்பரா இருந்ததுமா. செம்மையா இருக்குல்ல? செம்மையா இருக்கு. இங்கே நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சுக்கிறேன். லாஸ்ட்டாக கருவேப்பிலை தாளித்து நல்லெண்ணெய் தாளித்து ஊற்றினா நல்லாயிருக்கும். அவ்வளோதான், அப்படியே தாளித்து கொட்டிட வேண்டியதா. மீன் குழம்பு ரெடி. வாசமே சூப்பரா இருக்கு. வாசமே சூப்பராக இருக்கா. வாசமே சூப்பராக இருக்கா. அவ்வளோதான். இதை அப்படியே மூடி வைக்கணும். அப்படியே தொய்யும். இதை அப்படியே மூடி வச்சாச்சு, இருக்கட்டும். இங்கே மாங்காய் பச்சடி ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த மாங்காய் பச்சடி ரெசிபியெல்லாம் நம்ம சேனல் ஏற்கனவே இருக்குது, லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இந்த மாங்காய் பச்சடி அத்தைக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அத்தைக்கு மருமகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக மாங்காய் பச்சடி நான் தடவை வந்து அந்த போது கூட செஞ்சு கொடுத்தேன். செஞ்சு கொண்டது மாங்காய் ஊறுகாய். அங்கே வந்து செஞ்சு கொடுத்தது இந்த மாங்காய் பச்சடி. அன்னைக்கு ரொம்ப பிடிக்கும் இது. நான் வந்து உங்கள் பாபாவுக்கு இது பண்ணி கொடுத்தேன்ல, சுகியன் ரெடி பண்ணி கொடுத்தேன்ல, அந்த வீடியோல வந்து அத்தை கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கு அப்படின்னு சொல்லி. லைக்கும் போட்டேன். நான் லைக்கும் போட்டேன். லைக் போட்டேன். அதான் பின் கமெண்டா வச்சிருக்கிறேன் நான். இந்த மாங்காய் பச்சடி ரச சாதம், தயிர் சாதம், சாம்பார் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். இது அப்படியே வேகட்டும். இதில் எல்லாமே இருக்கும். உப்பு, புளிப்பு, காரம் எல்லா டேஸ்ட்டுமே மிக்ஸ் ஆகி நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். இப்போ பேரனுக்கு சாதம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். 2 ஸ்பூன் சாப்பாட்டு அரிசி, 1 ஸ்பூன் வந்து பாசிப்பருப்பு. இது ஃபஸ்ட்டு ரெண்டுத்தையும் கழுவிட்டு வந்துடுறேன். இது நல்லா கழுவியாச்சு. இப்போ அரை கேரட் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். 2.5? ஆமாம். உப்புலாம் எதுவுமே போடக்கூடாது. உப்பு நான் எதுவும் சேர்க்கவே இல்லை. அதை வெந்து வந்ததுக்கப்புறம் மசிச்சுட்டு நெய். அவ்வளோதான். 2 விசில் ஹை, 4 விசில் சிம். சரி. எனக்கு வந்து இப்போ சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம மசிச்சுக்கலாம். இந்த அளவுக்கு வெந்திருக்கணும், பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். இப்போ இதை வந்து இந்த மாதிரி மேஷர் வச்சு மசிச்சுக்கணும். இந்த மாதிரி மசிச்சுக்கோங்க. மிக்சியில் போடக்கூடாது, இந்த மாதிரி கடைஞ்சிக்கணும். மிக்சியில் போட்டோன்னா ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி கடைஞ்சிட்டா தான் பிள்ளைங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். விடுறாங்க. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமாக கேரட் போட்டு கொடுக்குறோம். மசிச்சுட்டு காட்டுறேன். கேரட்லாம் திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா மசிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மசிச்சு கொடுத்தாதான் பிள்ளைங்களுக்கு வந்து அப்படியே மென்று சாப்பிட்றதுக்கு பழகுவாங்க. நம்ம மிக்சியில் அடித்து கொடுத்தோம்னா டக்கு டக்கு அப்படி மிழுங்கிடுவாங்க. இது எப்படி கஷ்டம், இது எப்போ கஷ்டமாகும்னா வளர்ந்ததுக்கப்புறம் பிள்ளைங்க 1 வயசு 2 வயசுக்கு மேலெலாம் பார்த்தீங்கன்னா மென்று சாப்பிட்ற பழக்கமே வராது. நம்ம வந்து காயெல்லாம் கொடுப்போம் பார்த்தீங்களா, அப்புறம் சிக்கன் மட்டன்லாம் கொடுக்கும்போது அப்படி இப்படி மிழுங்குவாங்க, மென்று சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி கடைஞ்சி கொடுத்தா தான் மென்று சாப்பிட்ற பழக்கம் வரும். புடுங்கலாமா? இந்த பாருங்க, இதுலேயே நல்லா இந்த மாதிரி கடைஞ்சிக்கணும். இந்த மாதிரி கடைஞ்சிக்கோங்க. இந்த கேரட்லாம் நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு இந்த அளவுக்கு மசிச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 2 சொட்டு மட்டும் நெய் சேர்த்துக்கலாம். நிறைய சேர்க்க வேண்டாம், ஒரு 2 சொட்டு மட்டும் சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போ இதை நல்லா கலந்துட்டு நம்ம இதை ஊட்டலாம். அது குட்டிக்கு இப்போ சாந்திரா டிஃபனுக்கு நேந்திர பழம் பஜ்ஜி செய்ய போகிறேன். ஆமாம், ஆதிரன் கூட நிற்கிறான். ஆதிரன் தான் இன்னைக்கு கேமராமேன். ஆமாம், அவன் தான் கேமராமேன். என்னடா அவ்வா இந்த வழியாகவும் தெரியுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அவனுக்கு பாருங்க ஒரே சிரிப்பாக வருது அவனுக்கு. சரியா, கேரளா போயிருந்தோம்ல, அந்த கேரளாவுக்கு வரும்போது நேந்திர பழம் வாங்கிட்டு வந்தேன்.
அந்த ஊர் தேங்காய் பழம் நல்லா கனிஞ்சிடுச்சு. இதில் வந்து அந்த பழம்பொரி செஞ்சால் தான் நல்லா இருக்கும். இது வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த பஜ்ஜி பார்த்தீங்கன்னா பிருந்தா அத்தை வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக கேரளாவில் சாப்பிட்ருக்காங்க. இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவங்களுக்கு வந்து இந்த சைஸு கட் பண்ணணும். நல்லா இருந்தது, அந்த வடையும் நல்லா இருந்தது, முறுமுறு இருந்துச்சு. உள்ளி வடை அந்த காலையில் அந்த காஃபியும் அந்த அவங்க அங்கே வந்து இந்த வடையை பஜ்ஜி மாதிரி போட்டிருந்தாங்க. ரெட் கலரில் இருந்தது. இது இல்லை இல்லை இப்படி தான் இருந்துச்சு. நிறைய மஞ்சப்பொடி போட்டிருந்தனால டார்க்காக இருந்தது. ஓ அப்படியா? உள்ளி வடை நான் அதனால ஒரு நாள் செஞ்சு கொடுக்குறேன். அத்தைக்கு தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரிட்டர்ன் வரும்போது கூட கேட்டோம் நைட், அது வந்து மார்னிங் மட்டும்தான் அவைலபிளாம். நானும் அவங்களும் சொல்லிட்டு இருந்தோம், எங்களுக்கு இந்த உள்ளி வடமும் இந்த பஜ்ஜியும் வாங்கி கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் வந்து வண்டி ஏறுவோம், இல்லைன்னா ஏற மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அவரும் டிரைவரும் சுற்றி சுற்றி வந்தார். கிடைக்கலங்க, நைட்டு தான், சரி காலையில் தான் கிடைக்கும், நைட் இருக்காது அப்படின்ட்டாங்க. எனக்கு இந்த பஜ்ஜி வந்து பழம்பொரி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு எனக்கும் பிடிக்கும். ஃபஸ்ட்டு சாப்பிடல இந்த அத்தை, வேண்டாம் இது என்ன புதுசாக இருக்குது வேண்டாம். சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருச்சு. தெரியல நான் அவன் அந்த பக்கமா அம்மா தலைவர் பிடிச்சிட்டு மேக்கப்பே பண்ணலை, தூங்கியாச்சு. அவர் தெரியுறாங்க. ஆமாம் அவர் தெரியுறாரா? சரி சாப்பிட்டு பாரு ரஜிமா. சூப்பராகம்மா, நல்லா இருக்கா? செம்ம கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கு. நல்லா இருக்குதுல்ல? நான் 2 சாப்பிட்டாச்சு. நான் 2 சாப்பிட்டேன். எனக்கு வேற அவன் எனக்கு கொடுக்க மாட்டீங்களாவா? நீங்க எல்லாம் உங்க மகளுக்கே கொடுத்துட்டு இருக்கிறீங்க, எனக்கு எப்ப கொடுப்பீங்க? அடுத்த வருஷம் நம்ம பிள்ளை சாப்பிட வந்துடும், நம்ம ஆளு சாப்பிட வந்துருவாரு. சந்தோஷம். தங்க பிள்ளை டாடா. போயிட்டு 2 நாள்ல வர போறாங்க திரும்ப. இன்னைக்கு என்னைக்கு புதனா? இன்னைக்கு போயிட்டு திங்கக்கிழமை திரும்ப வரணும். எதுக்காக வராங்கன்னா வேக்சினேஷன் போட வராங்க. பாய் பைடா. பாயவா. அப்படியப்பா அப்படியப்பா. லிஃப்ட்ல ஏறும்போது அப்படியே பயப்படுறான்ல ஒரு மாதிரி. பிறந்த அவன் மட்டும்தான் போறான் இன்னைக்கு. அவ அப்பா ஆஃபீஸ்லேருந்து வரல, அதனால அவன் மட்டும்தான் போறான். அவனும் பையனும் பேரனும் போறாங்க. பேரனும் அவனும் போகிறார்கள். புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் அதற்காக. இந்த பாட்டு என்ன ஒரு சந்தோஷம் கொடுக்குது அவனுக்கு. ஏழை ஏழை தோளா நமக்காக. புத்தன் இயேசு காந்தி. பாய் அம்மா. பாய் தாத்து. அழகு அழகு இங்க பாரு. அழகு அமைச்சலாம். அமைச்சர் பாய். அப்படியப்பா அப்படியப்பா. பைடா. சரி பாய் பாய். நீ இருக்கலாம்ல பேர தங்கமே. சரி நீ ஏறி உட்கார் கொடுக்குறேன். ஆடும்மா ஏறி உட்காரம்மா. சரி அவன் தூங்கிட்டான், தூங்கட்டும். வா. சரி கண்ணே. பாய் கண்ணே. பாய் பாய். பைடா தங்கம். ஐடி பட்டு பிள்ளை. அவ்வா வரலையா? என்ன போகிற இடத்துக்குலாம் அவ்வா வந்தாங்க, இப்போ அவ்வா வரல. போன வாரம் 10ஆம் தேதி அவங்க கிளம்பிட்டாங்க. அன்னைக்கு எடுத்த வீடியோ இன்றைக்கி தான் நான் போஸ்ட் பண்ணுறேன். 2-3 நாளில் வீடியோஸ் எதுவுமே நான் போட முடியல, அதனால தான் வந்து லேட்டாக இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். கால் டாக்ஸி தான் புக் பண்ணி போனாங்க. எப்பயுமே வந்து நாங்கள் தான் கொண்டு போய் விடுவோம். அன்றைக்கி வந்து அவங்க அப்பா ஆஃபீஸ் போயிருந்தனால கொண்டு போய் விட முடியல, அதனால் வந்து கேப் புக் பண்ணி கிளம்பிட்டாங்க. இந்த விலாக் இதோட முடியுது. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் திரும்ப உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.